गुरुदेवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமः. ஆத்ம அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு என்பவர் இருளை நீக்கி ஒளியை தருபவர். இங்கு இருள் என்று சொல்லப்படுவது அறியாமை எனும் இருள். நம்மில் ஒவ்வொருவரில் இருக்கும் அறியாமை எனும் இருளை அகற்றி ஞானம் எனும் ஒளி தீபத்தை ஏற்றுபவரே குரு. குரு என்பவர் பிரம்ம ஞானத்தை மேடம் வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன் மேடம், ஒரு சின்ன அறிவிப்பு மேடம். மை பர்சனல் ரிக்வஸ்ட் மாஸ்டர்ஸ், நம்ம இது ஒரு தியான சேவையினாலும் ஒரு நட்புணர்வுடன் செய்யறது. அதனால இதை நீங்க யாரும் ரிசர்வேஷன்ஸோட பழக வேண்டாம். ஃப்ரெண்டா பழகுங்க, இந்த நிகழ்ச்சியில இன்ட்ராக்ட் பண்ணுங்க, சந்தேகங்களை கேட்கலாம், குறிச்சு வச்சு கொள்ளுங்க. நடுவுல பேச முடியாத குறிச்சு வச்சு கொள்ளுங்க. ஒரு நம்ம சத்சங் என்பது இது ஒரு சத்சங் தான். இது நம்ம ஒரு ஹால்ல நடத்துற மாதிரி தான் இது. அதனால ஒவ்வொருத்தரும் இன்ட்ராக்ட் பண்ணணும். அதனால இது ஒரு பெரிய இங்க ஒரு சாதாரணமா ஒரு கூட்டத்துல நடக்கிற மாதிரி பங்கு பெறுற மாதிரி நினைச்சிங்க. ஒரு சாய்பாபா கூட்டம், எந்த ஒரு கூட்டத்துல பஜனையில நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்க நோட்ஸ் எடுங்க, குறிப்பெல்லாம் எடுத்துங்க. மேடம் சொல்றதை குறிப்பு எடுத்துங்க, அது உங்களுக்கு பின்னாடி பயன்படும். அந்த மாதிரி தான் நான் டெவலப் பண்ணேன் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் அதனால தான் கத்துக்கிட்டேன். இது முடிச்ச பிறகு நீங்க கேள்வி பதில கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்க போறோம் இன்னைக்கு. கேள்வி பதில மேடம் கிட்ட சந்தேகங்களை கேளுங்க, குறிப்பெடுத்துங்க. எல்லாரும் முன் வாருங்க. எல்லாரும் ஒரு சகோதர சகோதரியா நினைத்து கொண்டு பழகுங்க. ஒரு மீட்டிங்கா நினைச்சிங்க. நம்ம ஜூம்ல பழகினாலும் நேர்ல பழகதான் நினைச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க, பேசுங்க, இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க, பேசுங்க. அதுதான் எங்களுடைய சிறிய கோரிக்கை. நன்றி அனைவருக்கும். மேடம் ப்ளீஸ் தொடருங்க மேடம். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். குரு என்றாலே நம்முடைய அறியாமை எனும் இருளை போக்கி ஞானம் எனும் ஒளியை ஏற்றுபவர். குரு என்பவர் பிரம்ம ஞானத்தை அறிந்து உணர்ந்து இருப்பவர். தாம் மட்டும் குருவாக இல்லாமல் தம்மை நாடி வந்தவரையும் அனைவரையும் குருவாக உருவாக்கி தருபவரே உண்மையான குரு என போற்றப்படுபவர். பத்ரிஜி அவர்கள் சுவாசமே நமது குரு என்று சொல்கின்றார். நம்முடைய மூச்சே நமது குரு. நம்முடைய மூச்சே நம்முடைய முதன்மையான மேலான குரு. வெளியில் நீங்கள் குருவை தேடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த விழிப்புணர்வே குரு ஆவார். மௌனமே பெரும் உபதேசமாகும். ஆகையால் வெளியில் எங்கும் குருவை தேடாதீர்கள். உங்களின் மூச்சே உங்களுடைய குரு என்று பிரமிட் இயக்கத்தின் வாயிலாக அவர் உரைக்கும் சத்தியம் ஆகும். மனிதனுக்கு உரைத்தது திருக்குறள். மனிதனாக விளங்கி ஞான போதனையை இவ்வுலக மக்களுக்கு தெரியப்படுத்தியது. திருவள்ளுவர் திருக்குறளை
உலகம் ஞான வழியில் மலர வேண்டும் என்ற பெரிய நோக்கத்துடன் இவ்வுலகிற்கு அந்த திருக்குறள் எனும் பெரும் பொக்கிஷத்தை அளித்தார். மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம். மாணிக்க வாசகர் திருவாசகத்தை சொல்ல சொல்ல இறைவனாகிய எம்பெருமான் சிவபெருமான் எழுதி கையொப்பம் இட்டது. இறைவன் மனிதனுக்கு உரைத்தது பகவத்கீதை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு ஞான உபதேசம் கொடுத்தது பகவத்கீதை. பிரம்ம ரிஷி பகவானுக்கு ஞான போதனை அளித்தது யோக வசிஷ்டம். பிரம்ம ரிஷி வசிஷ்டம் பகவான் ஸ்ரீ ராமருக்கு ஞான போதனை அளித்தது ஸ்ரீ யோக வசிஷ்டம் என்ற நூல். இப்படியாக குருமார்கள் தம்முடைய ஞான போதனையை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்தினார்கள். எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ குருமார்கள் இவ்வுலகில் இவ்வூமி உருவானது முதல் இன்று வரை தொடர்ந்து வருகின்றது. குருவை தேடி ஏன் செல்கின்றோம்? நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கும் வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தையும் அறிவதற்கே குருவை நாடிச் செல்கின்றோம். குரு என்பவர் வெளியில் இல்லை, நம் உள்ளுக்குள் தான் இருக்கின்றார், நம்மோடுதான் இருக்கின்றார். நாம் பிறந்தது முதல் இறப்பு வரையில் அவர் நம்மோடே தொடர்ந்து வருகின்றார். அவர் ஒரு மனிதர் அல்ல. குரு என்பவர் ஒரு மனிதர் அல்ல. குரு என்பது ஒரு நிலை, உண்மை நிலை, ஒரு ஸ்திதி. நம்முடைய மூச்சு நமது குரு. மூச்சோடு நாம் ஒன்றிணைந்தால் மூச்சு என்னும் குரு ஞானம் என்னும் திறவுகோலை திறந்து வைப்பார். தியானத்தின் மூலம்தான் ஞானம், ஞானத்தின் வாயிலாகத்தான் முக்தி மோட்சம். நம்முடைய பிறவி பயனை அடைவதற்காகத்தான் நாம் இப்புவியில் இவ்வுடல் எனும் பெரும் சிறப்பு வாய்ந்த ஒரு கருவியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த மாமிச பிண்டத்தை மந்திர பிண்டமாக்க வேண்டும். அதற்கு தியானம் அவசியம். தியானம் என்றால் மூச்சை கவனிப்பது. நம்முடைய மூச்சோடு
நாம் ஒன்றிணைய வேண்டும். மூச்சு என்பது பிராணன், உயிர் சக்தி, இயக்க சக்தி. எங்கும் நிறைந்த உயிராற்றல், பிரபஞ்ச ஆற்றல் நம்மிலும், உங்களிலும், என்னிலும் என்றும் நிலைந்து இருக்கின்றது. மூச்சை கவனித்து வர வர நம்முடைய எண்ணங்கள் சிறுக சிறுக குறைய ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் மெதுவாக குறையும் பொழுது ஒரு எண்ணமற்ற நிலை உருவாகும், ஒரு அமைதி தோன்றும். ஒரு அற்புதமான மௌன சக்தி உண்டாகும். அந்த மௌனம்தான் நமக்கு ஞான உபதேசத்தை அளிக்கும். உண்மை சத்தியத்தை நாம் அறிய முடியும். குரு சீடன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது திபெத் மகாயோகி மிலேரப்பா. மிலேரப்பா ஒரு மகத்தான சிறந்த சீடன். தனது குரு மார்பாவிடம் பொறுமையும் பக்தியையும், குரு பக்தியையும் கொண்டு ஒரே பிறவியில் ஞானம் அடைந்தவர். இதை போன்று பல 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 குருமார்கள், உன்னதமான சீடர்கள் இருந்து கொண்டேதான் உள்ளனர். குரு பக்தி என்று சொன்னாலே அதற்கு நிதர்சனம் ஏகலைவன். ஏகலைவன் ஒரு குறவர் இனத்தைச் சேர்ந்தவர். அவர் துரோணாச்சாரியாரிடம் வில் வித்தையை கற்றுக்கொள்ள அவரை நாடிச் செல்கிறார். துரோணர் அவரிடம், அரச கட்டளையை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. அரச குமாரர்களுக்கு மட்டுமே இந்த வில் வித்தையை கற்பிக்க வேண்டும் என்ற அரசு ஆணை. என்னால் அந்த கட்டளையை மீற முடியாது என்று சொல்கிறார். பிறகு ஏகலைவன் துரோணாச்சாரியாரின் பாதத்தை தொட்டு வணங்குகிறார். அவருடைய ஆசீர்வாதத்துடன் அங்கிருந்து சென்று தன் குடிலில் மண்ணால் அவரது வடிவத்தை வடிவமைத்து தினமும் அவரையே தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொள்கிறார். மானசீக குருவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் வில் வித்தையை பயின்று வருகின்றார்.
வில்லாளன் என்று சொன்னால் வில்லுக்கு அதிபதியாக அவருக்கு இணை வேறெவரும் இல்லை என்ற சொல்லிற்கு அதிபதி அர்ஜுனர். அம்பை எய்துவதில் அவருக்கு இணையாக இந்த உலகில் எவரும் இல்லை. அவ்வளவு நேர்த்தியாக துரோணாச்சாரியாரிடம் கற்றுக்கொண்டார். ஆனால் ஏகலைவன் ஒரு முகத்தோடு, ஒரு மனதோடு, ஒரு நிலையில் தனது குருவையே தன்னுடைய வித்தைக்கு ஆசானாக கொண்டு பயபக்தியுடன் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து வில்லில் மிகவும் அக்கல்வியை சிறப்பானதாக கற்றுக்கொள்கின்றார். அர்ஜுனனை விட சிறந்தவனாக விளங்குகிறார். இதை அறிந்த துரோணாச்சாரியார் ஏகலைவனிடம் வந்து எவ்வாறு இந்த வில் வித்தையை கற்றுக்கொண்டார் என்ற சந்தேகத்துடன் பார்க்கின்றார். அங்கு வந்த பிறகு தெரிகிறது, தம்மையே மானசீக குருவாக ஏற்று இந்த கல்வியை பயின்றுள்ளார் என்று. ஒருவர் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம், குருவின் துணை இருந்தால் போதும். பெரிய கடலையும் ஒரு கணத்தில் தாண்டி விடலாம். இந்த உண்மையை அறிந்த துரோணர் ஏகலைவனிடம் குரு தட்சணையாக ஏகலைவனின் கட்டை விரலை கேட்கின்றார். ஏகலைவன் எந்த தயக்கமும் இன்றி உடனே தனது கட்டை விரலை அவருக்கு சமர்ப்பிக்கின்றார். இதுதான் ஏகலைவனுடைய உண்மையான குரு பக்தி. குரு என்பவர் நம்மை ஒவ்வொரு கணமும் வழி நடத்துபவர். சம்சாரம் என்னும் பெருங்கடலையை கடக்க வைப்பவர். நம்முடன் இருந்து நமக்கு வழிகாட்டுபவர். என் நேரத்திலும் நம்முடைய குறை நிறைகளை சுட்டிக்காட்டி திருத்துபவர். பத்ரிஜி அவர்கள் தனது குருவான சதானந்த யோகியை பற்றி கூறுகிறார். சதானந்த யோகி அரேபியன் நாட்டைச் சார்ந்தவர். அவர் 6 வயது இருக்கும் பொழுது ஒரு யோகியானவர் அச்சிறுவனிடம், என்னுடன் நீ வருவாயா என்று கேட்கின்றார். அதற்கு அச்சிறுவன் உடனே சரி என்று சொல்லி அந்த யோகியின் பின் தொடர்கின்றார். யோகியானவர் அச்சிறுவனின் பாதத்தில்
ஏதோ ஒன்றை தடவி பூசுகிறார். உடனே அவ்விருவரும் பூட்டான் காடுகளில் இருக்கின்றார்கள். அந்த யோகி 10 வருடங்களாக மகா மௌனத்தில் இருந்து வந்தார். ஆதலால் வார்த்தைகளில் பேசாமல் செய்கை மூலம் அச்சிறுவனுக்கு தனக்கு வேண்டியதை உணர்த்தினார். அச்சிறுவன் குருவின் கட்டளையை சிரமேல் ஏற்றி எல்லா பணிவிடையும் செய்து கொண்டே வந்தார். இவ்வாறாக 10 வருடங்கள் அந்த யோகிக்கு பணிவிடை செய்து வந்தார். சதானந்த யோகிக்கு 16 வயது நிரம்பியது. அச்சமயம் அந்த குருவானவர் சதானந்த யோகியை அழைத்து தனது மடி மீது அமர வைத்து 3 நாட்கள் குரு உபதேசம் செய்தார். ஞான உபதேசம் அளித்தார். 3 நாட்கள் கழித்த பிறகு அவர் பேசத் தொடங்கினார். நான் சமாதி அடையப் போகிறேன் என்று. சதானந்த யோகி அந்த வார்த்தையை கேட்டதும் கதறி கதறி விம்மி விம்மி அழுது கொண்டே இருந்தார். 10 வருடங்களாக ஒரு வார்த்தை கூட பேசாதவர் இப்பொழுது பேசத் தொடங்கியதும் பேசி 3 நாட்கள் ஆக கூடவில்லை, அதற்குள்ளாகவே சமாதி அடைவதாக சொல்கிறார் என்ற துக்கம் அவரை மேலோங்கி எழுப்பியது. குருவானவர் அவர் கூற்றின்படி சமாதியை அடைந்தார். ஒரு நாள் அந்த சமாதியிலிருந்து ஒரு பெருங்குரல் ஒலித்தது. நீ வடக்கு திசையை நோக்கி செல்வாயாக என்று. அந்த குரலின் அந்த ஆணையின் ஏற்று சதானந்த யோகி வடக்கு திசையாக சென்று அங்கே இமயமலையில் அடைகிறார். அந்த இமயமலையில் ஆயிரக்கணக்கானோர் தவம் இயற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முனிவர் அவரை அழைத்து ஒரு குகையை காட்டி அங்கே அமர்ந்து தியானிக்குமாறு சொல்லி ஆசீர்வதிக்கின்றார். அந்த குகையில் அமர்ந்து 80 வருடங்கள் தியானத்தில் மூழ்கி விடுகின்றார். பிறகு ஒரு நாள் முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சதானந்த யோகியிடம், இனி தியானம் செய்தது போதும், தாங்கள் இந்தியா முழுவதும் ஞான போதனையை, ஞான உபதேசத்தை, ஞானத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். சதானந்த யோகி
எல்லா இடங்களுக்கும் சென்று இறுதியாக ஆந்திர மாநிலத்தில் உள்ள கர்னூல் எனும் பகுதிக்கு 1975 வருகை புரிகிறார். அங்கு ஒரு சிறிய லாட்ஜில் தங்குகிறார். ஸ்ரீ ராகவேந்திரா லாட்ஜ். நான்கு பேர் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறிய அறையில் அவர் தங்குகின்றார். 1981 ஜனவரி 1ஆம் தேதி பத்ரிஜி அவர்கள் தனது நண்பரான ராமச்சென்னா ரெட்டியும் மற்றும் மற்றொரு நண்பரோடு சதானந்த யோகியை சந்திக்க வருகிறார். சீடன் எப்பொழுது ஞானத்தை அறிய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றானோ, தயாராக இருக்கின்றானோ, அப்பொழுது குருவானவர் அவரை நெருங்குவார். சீடன் குருவை நாடிச் செல்வான். குருவால் ஈர்க்கப்படுவான். ஜனவரி 2, 1981 சதானந்த யோகி அரபியன் மொழியில் ஞான முத்துக்களாக அவருடைய உபதேசம் இருக்கின்றது. அவர் சொல்லும் வார்த்தை என்னவென்றால், இங்கு ஞானத்தை தவிர வேறெதுவும் கிடைக்காது என்று. அங்கு வந்திருக்கும் பத்ரிஜி மற்றும் அவர்கள் நண்பர்கள் அனைவரும் அவரிடம், எங்களுக்கு தேவையானது ஞானம் மட்டுமே என்று உரைக்கின்றார்கள். பத்ரிஜி அவர்களுக்கு அரபியன் மொழியும் தெரியும். அந்த மொழியின் அந்த வார்த்தைகளின் சக்தியால், குருவின் அந்த வாக் சக்தியால் கனெக்ட் ஆகி தாம் இன்று வரை தேடி வந்த குரு இவரே என்று உணர்கிறார். ஆத்மபூர்வமாக உணர்கிறார். அக்ஷணம் முதல் அக்குருவை விட்டு விலகியதே இல்லை. அவருக்கு சேவை புரிந்து மகத்தான முழு ஈடுபாடுடனும் பக்தியுடனும் சேவை புரிந்து வருகின்றார். சதானந்த யோகி 4 அம்சங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே போதித்துக் கொண்டே வருவாராம். அந்த 4 அம்சங்கள் 4 மகத்தான வார்த்தைகள் என்னவென்றால், 1. இந்த மாமிச பிண்டத்தை மந்திர பிண்டமாக்க வேண்டும் என்று. அதாவது இந்த உடல் மாமிச உடலால் ஆனது. இந்த மாமிச உடலை மந்திரம்
ஒரு வஜ்ர உடலாக மாற்ற வேண்டும், தெய்வீக உடலாக மாற்ற வேண்டும் என்று. இரண்டாவது, தியானம் என்றாலே சுவாசம். எப்பொழுதும் சுவாசத்தை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தியானம், சுவாத்தியாயனம், சஜ்ஜன சாங்கத்தியம், கூட்டு தியானம், பௌர்ணமி தியானம் இவைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றார். மூன்றாவது உபதேசம், do or die, செய் அல்லது மடி. இன்றே செய், அதுவும் நன்றே செய் என்றார். நான்காவது, இச்சா மரணம், அதாவது நம்முடைய மரணம் நாம் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி நடக்க வேண்டும் என்பது. இது ஒரு அற்புதமான வரம். இச்சா மரணம் என்பது ஒரு அற்புதமான வரம். இந்த வரத்தை பெற்றவர் பீஷ்மர். மகாபாரதத்தில் குருஷேத்திர போரில் பீஷ்மர் அம்புகளின் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். உடனே அவர் உயிர் துறக்கவில்லை. தாம் நினைத்த நேரத்தில் அதற்கான சந்தர்ப்பத்தை தாம் விரும்பியபடி மேற்கொண்டார். இப்படியாக பல குருமார்கள் அற்புத சக்தியையும் மகத்துவத்தையும் தன்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கும் வாழ்க்கையின் உன்னத தத்துவத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். சதானந்த யோகி 1983 மே 22 சமாதி அடைந்தார். பிரமிட் இயக்கம் அவரது நினைவை ஒரு கொண்டாட்டமாக திருவிழாவை போன்று நடத்தி வருகின்றார்கள். பத்ரிஜி அவர்களில் இருக்கும் அந்த வினயம், அன்பு, கருணை இவை எல்லாம் இவற்றை எல்லாம் பார்த்தால் ஒரு குருவிற்கு உரிய அந்த நற்பண்புகள், நற்குணங்கள் வெளிப்படும். தம்மை ஒருபொழுதும் குரு என்று எங்கும் சொல்லிக் கொண்டதே இல்லை. நான் ஒரு குருவல்ல, உங்களுடைய மூச்சே உங்களுடைய குரு, என்னுடைய மூச்சு என்னுடைய குரு. எல்லோரும் ஆத்ம நண்பர்கள்தான். இவ்வாறாக எத்துணை பேர் தன்னை குரு அல்ல என்று சொல்லிக் கொள்வார்கள். தான் அடைந்த அந்த ஞானத்தை முழுவதையும் இவ்வுலகிற்கு அளித்து
தன்னை போன்று பல லட்சக்கணக்கான குருமார்களை உருவாக்கியவர் பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்கள். அவர்களுக்கு இந்நாளில் என்னுடைய அனந்த கோட்டி விஸ்வ நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மூச்சுதான் நம்முடைய குரு. மௌனமே பெரும் உபதேசம். ஞானம் அடைய குரு அவசியம். குரு ஒன்றினால் மட்டுமே நம்மால் ஞானம் அடைய முடியும். இப்பிறவி பயனை அடைய முடியும். பெரு நிலையை அடைய முடியும். வெளியில் குருவை தேடாமல் நாம் அனைவரும் நமக்குள்ளாக அந்தரங்கத்தில் குடியிருக்கும் அந்த விழிப்புணர்வோடு நாம் இணைய வேண்டும். விழிப்புணர்வே குரு. விழிப்பு நிலையே குரு. இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சார், மாஸ்டர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் கேளுங்கள். மாஸ்டர், பத்ரிஜி அவர்களுடைய என் தியான அனுபவங்களை பற்றி உங்களுக்கு விளக்குகின்றேன். பத்ரிஜி அவர்கள் 2010 ஒரு முறை சென்னைக்கு வருகை புரிந்திருந்தார். சீனியர் பிரமிட் மாஸ்டர் ஸ்வர்ணா புத்தா அவரின் மூத்த மகளின் திருமணத்திற்கு வருகை புரிந்திருந்தார். அந்த திருமணத்திற்கு நானும் கலந்து கொண்டேன். அதற்கு முக்கிய காரணம் பத்ரிஜி அவர்களை காண வேண்டும் என்ற பெரிய நோக்கத்துடன். பத்ரிஜி அவர்கள் அங்கு வருகை புரிந்த அனைவருக்கும் கைகளை கொடுத்து செகண்ட் கொடுத்து கொண்டிருந்தார்.
நானும் ஓடிச் சென்று அவருக்கு கை கொடுக்க கையை நீட்டினேன். ஆனால் அவர் செகண்ட் கொடுக்கவில்லை, என்னை பார்க்கவும் இல்லை. பல முறை முயற்சி செய்தேன். ஆனால் அவர் நான் இருக்கும் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை. என் மனதில் ஒரே வருத்தம். சரி என்று அந்த மணமேடையின் அருகில் உள்ள நாற்காலியில் அமர்ந்து கொண்டேன். அற்புதமான இசை வெள்ளம் அங்கே மணமக்கள் இருவரும் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அந்த இசை அன்னமய்ய கீர்த்தனைகள் அங்கே பல மாஸ்டர்கள் முன்னிலையில் அது நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு அன்னமையாவின் பாடல்கள், அவருடைய கீர்த்தனைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆதலால் நான் அமர்ந்து அந்த இசையை கேட்டுக்கொண்டே இருந்தேன். சற்று நேரத்திற்கெல்லாம் பத்ரிஜி அவர்கள் என்னுடைய முன்னால் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். எனக்கு ஒரே சந்தோஷம். பத்ரிஜியின் அருகில் அமர்ந்திருக்கின்றோம் என்று. பத்ரிஜி அவர்கள் வந்ததுமே கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து விட்டார். நான் அவரையே பின்புறமாக இருந்த நான் அவரையே உற்று நோக்கி கொண்டே இருந்தேன். திருமணத்தின் போதும் இவர் தியானித்துக் கொண்டிருக்கின்றாரே, திருமணத்தை பார்க்கலாம் அல்லவா என்று நினைத்து கொண்டே இருக்கின்றேன். அதற்குள் என் உள்ளிருந்து பத்ரிஜி அவர்களின் குரல், நானே தியானித்துக் கொண்டிருக்கின்றேன், நீயும் கண்களை மூடி தியானி என்று. அவர் வார்த்தையை கேட்டவுடன் உடனே நான் தியானத்தில் அமர்ந்து விட்டேன். தியானத்தில் அமர்ந்த உடனேயே அங்கு ஒரு அற்புதமான நிலை உண்டானது. அந்த நிலையை வர்ணிக்க முடியாது. மேடையின் மீது மணமக்கள் இருவரும் மட்டுமே இருக்கின்றார்கள். அந்த இடம் முழுவதும் ஒரு உயர் சக்தியால் நிரம்பி இருக்கின்றது. மழை என வெள்ளம் போல் அங்கு பிரபஞ்ச ஆற்றல் வர்ஷித்துக் கொண்டே இருக்கின்றது. என்னால் அதை காணும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சியோடு அந்த அனுபவத்தை விவரிக்க இயலாத நிலையில் இருந்து எல்லா நிகழ்வும் முடிந்த பிறகு நான் வீடு திரும்பியதும் எனக்குள் ஒரு கேள்வி எழும்பியது. இத்தனை மகத்தான அனுபவத்தை பெற்ற நான் ஏன் உங்களுக்கு செகண்ட் கொடுக்கும் பொழுது நீங்கள் எனக்கு செகண்ட் கொடுக்கவும் இல்லை, என்னை திரும்பி பார்க்கவும் இல்லை என்று.
அதற்கு பத்ரிஜி அவர்கள் என் உள்ளிருந்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், இப்பூமியின் மீது மகத்தான ஒளி வந்ததும் அப்பூமியில் தனக்கென ஒரு இடம் இருக்கின்றதா? அப்பேரொளி இப்பூமி முழுவதும் நிரம்பியுள்ளது. அந்த ஒளிக்கு எந்த பக்கம் கண்கள் இருக்கின்றது, எத்துணை கண்கள் இருக்கின்றது என்ற கேள்வி கேட்கின்றார். குரு என்பவர் ஒளி. அந்த ஒளிக்கு கைகளோ கண்களோ எந்த ஒரு மெட்டீரியலும் இருக்காது. இந்த வடிவத்தை பார்த்து இந்த வடிவம்தான் குரு என்று நினைக்கும் உன்னுடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள் என்றார். அப்படியாக பத்ரிஜி அவர்கள் ஓர் அற்புத தெய்வ நிலை. பத்ரிஜி வடிவில் இருக்கும் ஒரு உன்னத தெய்வீக ஆற்றல் தான் நம்மிடையே இத்துணை காலங்களாக இருந்து கொண்டு வந்திருக்கின்றது. நாம் அவரின் அருகில் இருந்ததே பெரும் பாக்கியம். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு மகான்கள், ஒவ்வொரு தெய்வ நிலையுடைய கடவுள்மார்கள் பிறந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். எல்லா யுகத்திலும் நாமும் அவர்களுடன் பயணித்துக் கொண்டேதான் இருக்கின்றோம். திரேதா யுகத்தில் ராமனாகவும், துவாபர யுகத்தில் கிருஷ்ணராகவும், கலி யுகத்தில் பத்ரிஜியாகவும் நம்மோடு பயணித்த அந்த இறைத்தன்மையோடு நாம் என்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். கடவுளை நேரில் காண இயலாது. கடவுள் என்பது சூட்சும தன்மை, சூட்சுமம். கடவுளை உணரத்தான் முடியும். எத்தனையோ தியான அனுபவங்கள் வந்த போதிலும் பத்ரிஜி அவர்கள் எமக்கு உரைத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், தியானத்தில் வரும் அனுபவங்கள் யாவும் ஒரு மகத்தானது, ஒரு பெரிய விஷயம் அன்று. அது ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் தனது பாடத்தில் அ ஆ என்று கற்றுக்கொள்ளும் ஆனாவை கற்றுக்கொள்வதற்கு இணையானது என்று சொன்னார். தியான அனுபவங்கள் என்பது தியானத்தில் வரும் முதற் படிதான், இறுதி நிலை அல்ல. இந்த தியான அனுபவங்கள் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு மிகவும் ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் அமையும். நாம் முதல் வகுப்பில் படிக்கின்ற அந்த ஆனாவை நன்றாக கற்பதன் மூலம் ஒவ்வொரு வகுப்பிலும் நாம் ஒவ்வொரு வார்த்தைகளை, ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொண்டுதான் நாம் யூனிவர்சிட்டி அளவிற்கு வருகின்றோம். ஒரு ஆசானாக விளங்கும் அளவிற்கு உயர்வை பெறுகின்றோம்.
அனைவரும் தியானம் செய்வோம். அளப்பரியா அந்த எல்லையில்லா தன்மையோடு இணைந்திடுவோம். பிரபஞ்சத்துடன் இணைவோம். பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்திடுவோம். நம்முடைய தினசரி வாழ்வில் நமக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அந்த நேரத்தில் நாம் அமைதியாக அமர்ந்து நம் மூச்சோடு இணைந்திடுவோம். நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வோம். குரு என்பவர் ஒரு மனிதர் அல்ல, அது ஒரு நிலை என்ற சத்தியத்தை இதன் வாயிலாக நாம் புரிந்து கொண்டு குருவை வெளியில் தேடாமல் என்றும் நம்மோடு பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கும் அந்த மூச்சோடு ஒன்றிணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.